மார்கசீர்ஷ மாதம் என்றழைக்கப்படும் மார்கழி மாத மகாத்மியத்தின் 25ஆம் அத்தியாயம் என்றழைக்கப்படும் 25ஆம் நாள் கதை. புல்லாங்குழல் இசைக்கிறது. தேவி ராதை தனது இசைக்கருவிகளை விட்டுவிட்டு இல்லத்தை விட்டு வெளியே வந்தாள். கோபியர்கள் முகத்தில் வெண்ணெய் தடவி செவிகளை பிடித்து கொண்டு காணப்பட்டனர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது கூந்தல் வடிவத்தில் தன்னை எப்படி அலங்கரித்துக் கொள்கிறார். ஸ்ரீ கிருஷ்ண அர்ப்பணம். எங்கள் கானாஜி தனது குழந்தை பருவத்தில் மிகவும் குறும்புக்காரராக இருந்தார். சில சமயங்களில் அவர் கோபியர்களின் பானைகளை உடைப்பார். சில சமயங்களில் அவர் கன்றுகளை விடுவிப்பார். கன்றுகள் பசுவின் அனைத்து பாலையும் குடித்துவிடும். கோகுலத்தில் கோபியர்களால் குறும்புக்கார கண்ணனை திட்ட இயலவில்லை. ஏனென்றால் அவர் மிகவும் குறும்புக்காரராக இருந்தார். அவருடைய குறும்புகளை கண்டு அவர்கள் அவரை நேசிக்க ஆரம்பித்தார்கள். எனக்கு அவனை செல்லமாக நடத்த வேண்டும் போலிருந்தது. கானா இப்படிப்பட்ட குறும்புகளில் ஒன்று வெண்ணெய் திருட்டு. குறும்புக்கார கண்ணையா வெண்ணெயை எவ்வளவு விரும்பினார் என்பது நாம் அனைவரும் அறிவோம். அன்னை யசோதை அவருக்கு எவ்வளவு வெண்ணெய் கொடுத்தாலும் அவர் ஒருபோதும் திருப்தி அடைவதில்லை. அதனால் அம்மா எங்கு சென்றாலும் தானாகவே வெண்ணெய் திருடி கிராமத்து குழந்தைகளுடன் சென்று அனைத்தையும் உட்கொள்வார். இதற்கிடையில் அம்மா யசோதா மிகவும் வருத்தம் கொள்வாள். நான் தினமும் வெண்ணெய் சேகரிக்கிறேன், ஆனால் எனக்கு ஏன் ஒவ்வொரு நாளும் குறைவாக வெண்ணெய் கிடைக்கிறது என்று அவள் எண்ணினாள். தன் குறும்புக்கார மகன் வெண்ணெய் திருடி ஒவ்வொரு நாளும் உட்கொள்கிறான் என்பது அவளுக்கு தெரியாது. இது பல தினங்கள் தொடர்ந்தது. யார் வெண்ணெய் திருடுகிறார்கள் என்று அம்மாவிற்கு புரியவில்லை. அதனால் ஒரு நாள் வெண்ணெய் நிரப்பப்பட்ட சிறிய மூட்டைகளை ரகசியமாக ஒரு கயிற்றில் தொங்கவிட்டாள். வெண்ணெய் உயரமாக தொங்கினால் அது பாதுகாப்பாக இருக்கும், எந்த திருடனும் அதை திருட இயலாது என்று எண்ணினாள். ஆனால் கண்ணையாவின் கண்களிலிருந்து ஏதாவது மறைக்கப்படுமா? குறும்புக்கார கானா மையா யசோதா அன்னையை ஒரு கயிற்றின் உதவியுடன் வெண்ணெய் பானையை எப்படி தொங்க விட்டாள் என்பதை ரகசியமாக கண்டான் கண்ணன். அன்னை பானையை தொங்கவிட்டு சென்றாள். இப்போது கண்ணன் மிகவும் குறும்புக்காரனாக இருந்ததால் வெண்ணெய் பானையை எப்படி அடைவது என்பது பெரிய பிரச்சனையாக எழுந்தது. நிரம்ப சிந்தித்த பின்னர் அவன் தன் வயதுடைய அனைத்து மாடு மேய்க்கும் சிறுவர்களையும் கூட்டி, நாம் அனைவரும் ஒரு வட்டம் போடுவோம், அதன் மீது ஏறி வெண்ணெய் எடுப்போம் என்று அவர்களிடம் கூறினான். இந்த வழியில் அவனுடைய நண்பர்கள் அனைவரும் அவனைப் போலவே வெண்ணெய் எடுப்பவர்கள். கண்ணையா அவர்களையும் தன்னை போலவே ஆக்கிவிட்டான். இப்போது என்ன நிகழ்ந்தது என்றால், சிறிது நேரத்தில் அனைத்து மாடு மேய்ப்பவர்களும் ஒரு வட்டத்தில் நின்றார்கள். இந்த வழியில் ஒரு சிறுவன் அதன் மீது ஏறினான். சில நேரங்களில் கண்ணையா ஏறுவான், சில நேரங்களில் வேறொரு சிறுவன் ஏறுவான். இந்த வழியில் அவனுடைய நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து முழு வெண்ணெயையும் உட்கொண்டார்கள். உண்மையை கூறினால் கானாவும் அவனுடைய எல்லா நண்பர்களும் அனைவரும் வெண்ணெயை திருடி உட்கொண்டார்கள். வெண்ணெய் மிகவும் சுவையாக இருந்தது. இப்போது அன்னை வந்தபோது வெண்ணெய் மீண்டும் திருடப்பட்டிருப்பதை கண்டாள். இப்போது அம்மா யசோதா மிகவும் கவலை கொண்டு, இவ்வளவு உயரத்தில் தொங்கவிடப்பட்ட வெண்ணெய் திருடிய வெண்ணெய் திருடன் யார் என்று சிந்திக்க ஆரம்பித்தாள். இந்த முறை அன்னை யசோதா மிகவும் புத்திசாலி. இன்று நான் நிச்சயமாக திருடனை கையும் களுவமாக பிடிப்பேன் என்று சிந்திக்க ஆரம்பித்தாள். இதை எண்ணிக்கொண்டு ஒரு பானையில் வெண்ணெய் வைத்து மேலே தொங்கவிட்டு வெண்ணெயை யார் திருடினார்கள் என்று ரகசியமாக காண ஆரம்பித்தாள். அப்போது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது குறும்புக்கார நண்பர்களுடன் அங்கு வந்தார். அம்மா அவர்களை பார்த்ததும் அவளுக்கு எல்லாம் புரிந்துவிட்டது. அவள் கயிற்றின் பின்னால் ஒளிந்து நின்றாள். எல்லோரும் வெண்ணெய் திருடத் தொடங்கியதும் தாய் யசோதா வேகமாக எல்லா குழந்தைகளையும் முன்னால் ஈட்டினார். அன்னையை கண்டதும் எல்லா குழந்தைகளும் அங்கிருந்து ஓடிவிட்டனர். ஆனால் குறும்புக்கார குழந்தை கண்ணன் பானையின் கயிற்றை பிடித்து கொண்டு நடனம் ஆடிக்கொண்டிருந்தது. அவள் அங்கேயே இருந்தாள். அம்மா யசோதா தன் குறும்புக்கார மகனின் இந்த குறும்புத்தனத்தை கண்டதும் அவன் மீது கோபம் அடைந்து அவனை நேசித்தாள். இப்போது அன்னை அவளை கீழே இறக்கி அன்பாக திட்டி, இவ்வளவு தினங்களாக என்னை தொந்தரவு செய்து வரும் வெண்ணெய் திருடன் நீதானா என்று கூறினாள். கண்ணையா தன் தாயை கண்டதும் புன்னகைக்க ஆரம்பித்த, அம்மா நான் வெண்ணெய் சாப்பிடவில்லை என்று கூறினான். இதை கேட்ட அம்மா யசோதா, சரி நீ உன் அன்னையிடம் முரட்டுத்தனமாக பேசுகிறாய் என்றாள்.
திருடும் போது பிடிபட்டால் அவன் முகம் எப்படி பார்க்க தகுந்ததோ அதே நேரத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திருமுகமும் அப்படியே ஆனது. குறும்புக்கார கண்ணனின் அப்பாவி முகத்தை கண்டு அவன் இனிமையான குரலை கேட்டு தாய் தன் மகனை கட்டி அணைத்து, என் அன்பான குறும்புக்கார கிருஷ்ணன் வெண்ணெய் திருடன் என்று கண்டுபிடிக்கப்பட்டது. அன்றிலிருந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அனைவரும் மக்கான் சோர் என்று அழைக்கத் தொடங்கினர். வெண்ணெய் திருடன் என்பது அந்த வார்த்தையின் அர்த்தமாகும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் குறும்புக்கார வெண்ணெய் திருட்டு கதை இத்துடன் நிறைவடையவில்லை. இன்னொரு கதை உள்ளது. இப்போது வெண்ணெய் திருடனை காணுங்கள். குறும்புக்கார கிருஷ்ணரை கையும் களவுமாக பிடிக்க பால் பனை செய்து வரும் ஒரு தனித்துவமான சூதாட்டம் விளையாடினாள். உண்மையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அன்னை யசோதை வெண்ணெயை மட்டும் திருடவில்லை. அவர் அருகில் வசிக்கும் அனைத்து கோபியர்களின் இல்லங்களுக்கும் ரகசியமாக சென்று அவர்களின் இல்லங்களில் உள்ள வெண்ணெய் பானைகளையும் உடைப்பார். பொதுவாக அவர் வெண்ணெய் எளிதாக திருட முயற்சிப்பார். அவர் பானையை வெளியே எடுக்க முடியாத போது அவர் ஒரு கல்லை எறிவார் அல்லது ஏதாவது கனமான பொருளை தாக்குவார். வெண்ணெய் நிறைந்த பானை உடைந்துவிடும். பின்னர் கண்ணையாவும் அவரது முழு குறும்புக்கார கும்பலும் நிறைய வெண்ணெய் உட்கொண்ட பிறகு ஓடிவிடுவார்கள். வெண்ணெய் திருடும் இந்த பழக்கத்தால் கோபியர்களும் மிகவும் கவலையுடன் இருந்தனர். ஒரு நாள் கண்ணையாவை கையும் களவுமாக பிடிப்போம் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் கண்ணையா எப்போதும் பதுங்கி செல்வார் என்பது யாருக்கு தெரியும்? அவர்கள் வந்து வெண்ணெயை திருடி ஓடிவிடுவார்கள். ஒரு முறை நடந்தது என்னவென்றால், குறும்புக்கார வெண்ணெய் திருடனை பிடிக்க ஒரு பால் பணிப்பெண் ஒரு தனித்துவமான சூதாட்டம் விளையாடினாள். அவள் செய்தது என்னவென்றால், வெண்ணெய் பாத்திரத்துடன் ஒரு மணியையும் சேர்த்து கட்டினாள். கண்ணையா பானையை தொட்டவுடன் மணி ஒலிக்கும் என்ற எண்ணத்தில் மணியை சேர்த்து கட்டினாள். நான் அவனை உடனடியாக கையும் களவுமாக பிடிப்பேன் என்று அவளுக்குள் கூறிக்கொண்டாள். இப்போது அந்த பால் பணிப்பெண் வெண்ணெய் நிறைந்த பானையுடன் மணியையும் தொட்டாள். இப்போது நான் நிச்சயமாக திருடனை கையும் களவுமாக பிடிப்பேன் என்று உறுதியாக இருந்தாள். அங்கு அதிகாரியை பார்த்ததும் குறும்புக்கார கண்ணையா வழக்கம் போல் பால் பணிப்பெண் இல்லத்தில் அமைதியாக ஒளிந்து கொண்டான். யாருக்கும் தன் காலடி சத்தம் கூட கேட்கக்கூடாது என்று எண்ணி ஒரு திருடன் திருட வரும்போது யாரும் தன்னை கேட்காதபடி திருட்டுத்தனமாக வருகிறான் என்பது அனைவருக்கும் தெரியும். அதேபோல் கண்ணையாவும் அனைத்து குறும்புக்கார கும்பலும் அமைதியாக இல்லத்தில் ஒளிந்து கொண்டனர். இப்போது கண்ணையாவின் நண்பர்களில் ஒருவர் உடனடியாக மணியை கவனித்து அதை அடிக்கச் சொன்னார். கண்ணையா அதை கண்டது அனைவரையும் அமைதியாக இருக்குமாறு எச்சரித்தார். அவர் மணியுடன் உரையாடினார். அவர் கூறினார், மணியே, இங்கே காண்பாய். காந்தி, நாங்கள் வெண்ணெய் திருடுவோம், நீ எரிச்சலடைய வேண்டாம் என்று கூறினார். இப்போது காந்தியும் மிகவும் கீழ்ப்படிந்தவனாக இருந்தான். அவன் கண்ணையாவை நேசித்தான். துவாபர யுகத்தில் ஒவ்வொரு உயிரினமும் ஒவ்வொரு உயிரற்ற பொருளும் கூட பேசும் வரத்தை பெற்றிருந்ததாக கூறப்படுகிறது. காந்தி நெருப்பை போல, இறைவா, நான் ஒருபோதும் ஒலிக்க மாட்டேன், நீங்கள் அமைதியாக வெண்ணெய் இடுங்கள் என்று கூறத் தொடங்கியது. இப்போது கண்ணையா நிரம்ப வெண்ணெயை எடுத்து தனது நண்பர்களுக்கு கொடுத்தார். ஆனால் மணி ஒலிக்கவே இல்லை. இது மட்டுமல்லாமல் அவர் வெண்ணெயை தானே உட்கொண்டார். அருகில் வசிக்கும் குரங்குகளுக்கும் உணவாக கொடுத்தார். ஆனால் மணி ஒலிக்கவில்லை. வெண்ணெய் அனைத்தும் முடிந்தது. ஆனால் கண்ணையா தனது கை நிறைய வெண்ணெயை வாயில் வைத்தவுடன் மணி உடனடியாக ஒலிக்கத் தொடங்கியது. மணியின் சப்தத்தை கேட்டு பால் பணிப்பெண் இல்லத்திற்குள் ஓடினார். இப்போது பால் பணிப்பெண் இல்லத்திற்குள் நுழைந்தவுடன் வெண்ணெயை திருடும் அனைத்து குறும்புக்கார குழுவும் உள்ளே ஓடிவிட்டன. ஒரு நெரிசல் ஏற்பட்டது. அனைவரும் அங்கிருந்து ஓடிவிட்டனர். ஆனால் கண்ணையா பிடிபட்டார். பால் பணிப்பெண் கண்ணையாவை கண்டவுடன், கண்ணா, ஏய் பொறு, எனக்கு என்ன தண்டனை வேண்டுமானாலும் கொடுங்கள், ஆனால் முதலில் இந்த மணியை நான் சமாளிக்கட்டும் என்று கூறினாள். மணி ஏன் ஒலித்தது? நாங்கள் வெண்ணெய் திருடி இங்கிருந்து ஓடி போகும் வரை அதை அடிக்கவே வேண்டாம் என்று நான் உங்களிடம் கூறியிருந்தேன். எனவே மணி, கடவுளே, உங்கள் நண்பர்கள் வெண்ணெய் உட்கொண்டார்கள், நான் அடிக்கவில்லை என்று கூறத் தொடங்கியது. நீங்கள் பாண்டர்களும் நிறைய வெண்ணெய் ஊட்டவும் செய்தீர்கள், அப்போதும் நான் ஒலிக்கவில்லை. ஆனால் நீங்கள் வெண்ணெய் உட்கொண்டவுடன் நான் ஒலிக்க வேண்டி இருந்தது. நான் அதை பழக்கப்படுத்தி கொண்டேன். பகவானே,
ஆலயத்தில் அர்ச்சகர்கள் கடவுளுக்கு உணவு படைக்கும் பொழுது ஆலய மணிகளும் ஒலிக்கும். இது எனது ஒரே பழக்கம். அதனால்தான் தாம் வெண்ணெய் உட்கொண்ட உடனே என் பழக்கத்தின்படி அது ஒலித்தது. ஆனால் இந்த முட்டாள்தனமான உரையாடல் கண்ணையாவிற்கும் மணியிற்கும் இடையே நடந்து கொண்டிருந்தது. அதை குறித்து பால் பணிப்பெண்ணுக்கு தெரியாது. கடவுளால் மட்டுமே ஒவ்வொரு சிறிய விஷயத்தின் சத்தத்தையும் கேட்க முடிந்தது. சிறிது நேரத்தில் பால் பணிப்பெண் கண்ணையாவை பிடித்து அன்னை யசோதையிடம் அழைத்துச் சென்று நிரம்ப புகார் செய்தாள். ஆனால் அவன் அம்மாவின் முன் சென்றவுடன் குறும்புக்காரன் அப்பாவியான திருமுகத்துடனும் நின்றான். அதை கண்டு அன்னை அவனை திட்ட மறந்துவிட்டாள். சிறிது நேரத்தில் பால் பணிப்பெண்ணும் புன்னகைத்து கொண்டே அன்னையை ஆதரிக்க ஆரம்பித்தாள். இது வெண்ணெய் திருடன் கண்ணையாவின் கதை. மார்கசீர்ஷ மாதம் என்று அழைக்கப்படும் மார்கழி மாத மாஹாத்மியத்தின் 25ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.